வணக்கம் சாமி. வணக்கம் மகளே. ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம மோட்டோ பட்டில் ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்துட்டாங்க மக்களே. நம்ம பொங்கல் விடுமுறையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோட்டோ பட்டில் ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே வந்துட்டாடுங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட சின்சானமாக இருக்கான். இந்த ஒரு பிக்காச்சோ ரேம்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ரேம்ப் ரேஸை விட போகிறோம் மக்களே. ஓ குரலி வித்தையா? ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம கூட போய் சின்சான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம பைக் எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ வாங்க மக்களே, யார் இந்த ரேம்ப் ரேஸை வந்து பார்த்திங்கனாக்கா என் பாயிண்ட் ரீச் பண்ணுறாங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றும் இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாக்கா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜிடிஎஃப் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபை வந்துகிட்டே இருக்கும் மக்களே. ஓகே வாங்க, நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த குட்டை பையன் சின்சான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ கீழே விளையாடுற மாதிரியே போகிறான். அப்படியே போயிட்டுருக்கா மக்களே. ஓகே, எங்கேயுமே விழல பயமில்லை. ஐயோ சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்ட் மிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டான். குட்டை பையன் சின்சான் தோத்துட்டான் மக்களே. குட்டிச்சா விழுந்துச்சு. என்னடா பண்ணுவ? சேகர் செத்துருவேன். யாரடா சேகர்? வேற யாரு? நான் தான். என்ன ஆட்டம் ஆனடா டே நீ. இப்போ பாருங்க, குட்டை பையன் சின்சான் வந்து பார்த்தீங்கன்னா தோத்துறான். ரைட் மக்களே, வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த யார் இருக்கான் பார்த்துலாம். ஸோ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பத்துல மோட்டில் யாராவது 2 பேரில் ஒருத்தர் தான் வருவாங்க. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா முந்திட்டு முன்னாடி போகிறோம்னு சொல்லிட்டு ஸோ பக்காவாக கார் எடுத்துன்னு போயிட்டுருக்கான். ஸோ முந்திட்டு முன்னாடி போகிறோம்னு சொல்லிட்டு இவன் ஜெயிக்கிறானா இல்லையா இல்லை தோக்குறானான்னு பொறுத்துருந்து பார்ப்போம். காரை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக போயிட்டுருக்கான். இந்த காரை வச்சு இந்த பார்த்தீங்கன்னா வின் பண்ணலான்னு பார்த்து நினைக்கிறான் போல். காரில் போக முடியுமான்னு தெரியல. கார் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்குது. என்ன ஆட்டம் ஆனாடே. மோட்டு மண்டியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ துள்ளி குச்சின்னு ஓடினா போல். ஆனால் துள்ளி குச்சி ஓடின ஸ்பீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருப்பார். நல்ல வேலை மக்களே. ஸோ நம்மளுடைய மோட்டு மாமா வந்து பார்த்தீங்கன்னா கீழே எங்கேயும் விழாமல் போயிட்டுருக்காரு. அது தூரம் கூட ஒன்றும் தாளில் மட்டும் போய் எனக்கு ஆனால் பேச்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓவராக பேசிகிட்டு இருக்கான். பேச்சுக்கேற்ற வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஒன்றுமே கிடையாது. மோட்டுமையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா போனா இல்லைன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். இவனுக்கு வந்து சம்சா இருந்தால் தாங்க வேலை காரியம் ஆகும். ஸோ சம்சா கூட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரேம்ப் ரேஸை முடிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னாச்சுன்னே தெரில. வண்டி வர ஸ்கிட் ஆகிட்டே இருக்குது. பரவாயில்ல, ஓகே ரைட்டு. ஸோ அங்கேருந்து இங்கேருந்து இங்கே பிடிச்சி அங்கே பிடிச்சி எப்படியே போயிட்டுருக்கா போல். ஸோ எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே விழாமல் போகணும் மக்களே. ஸோ அடைங்கப்பா. ஸோ அச்சு பிடிச்சின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைடில் கீழே விழாமல் வந்து பார்த்தீங்கன்னா போகணும். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இங்கிட்டு எங்கேயும் பார்க்காம எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இடிக்காமல் போயிட்டுருக்கா போல். நம்மளோட மோட்டு பட்லு கிட்ட வந்துட்டாங்க. மோட்டு மாமா வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒருத்தர் ஃபேனில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா மாட்டிக்கிட்டு விளையாட மாதிரி போனார். அடடா என்னாச்சு தெரியல மக்களே. ஸோ வண்டி கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோட்டு பையன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டான். ஸோ சங்கட்டமான விஷயம் மக்களே. மோட்டு மாமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே விழுந்துட்டான். ஸோ மோட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வின் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, மறக்காம ரெட் கலரில் ஒரு ஹார்ட்டினை போட்டு விடுங்க. அப்போ எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டுக்கு சப்போர்ட் பண்ணி ரெட் கலரில் ஒரு ஹார்ட்டின் போடுறீங்கன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏமா வின் பண்ண போகிறான்னு தெரில. போன ரேஸில் வின் பண்ண மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிஃப்ட்லாம் கொடுத்து அனுப்பிச்சி விட்டாச்சு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலனாக்கா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம மோட்டு மாமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீடியோவில் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பைக்லாம் ஓட்டியிருப்பார். ஓகே மக்களே. ஸோ நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரேசிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடக்கலான்னு இருக்கும். ஸோ அந்த ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி நடக்கும் எங்கே நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் தெரியும். மிஸ் பண்ணிடாதியே, அப்புறம் வருத்தப்படாதியே. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நம்மள பட்லு மாமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கார் எடுத்துகிட்டு போயிடாரு. ஸோ கார் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா போயிட்டே இருக்காரு. ஸோ இந்த பிளாக் கலரை வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ போக முடியுமான்னு தெரில. ஆனால் நம்ம மண்டப்பையன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ எங்கேயுமே இடிக்காமல் போயிட்டுருக்காங்க. போட்டே வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ பட்லு மாமா வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சு பூச்சின்னு போயிட்டுருக்காரு. சூப்பர் மக்களே. ஸோ எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இடிக்காமல் கவுக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா பட்லு மாமா ஓட்டிகிட்டு இருக்காரு. அடைங்கப்பா. ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இடிக்காமல் தான் போயிட்டுருக்காரு. ஆஹா ரைட்டு மக்களே. ஸோ எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் மெடிக்கல கவுக்கலை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஜர்க் ஆகிட்டு போகிறாரு. வண்டி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கிட் ஆகிட்டு போடு. ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியல நினைக்கிற மகளே. ஸோ கார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ பக்கா ஓட்டணும். ஒரு திறமை வேணும் கார் ஓட்டுறதுக்கெல்லாம். நம்ம பட்லு மாமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ எப்படி மேனேஜ் பண்ணிட்டாரு.
ஓகே கீழே வில ஓட்ட விட இருக்குது. இந்த ஓட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போகிறாலும் பொறுத்து வந்து பார்ப்போம். வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாட்டு நினைக்கிறேன் அடைங்கப்பா. ஸோ எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இடிக்காமல் கரெக்டாக போகணும் மக்களே. ஸோ எங்கேயுமே இடிக்காமல் தான் போயிட்டுருக்காரு. ஓட்டையில் கேப்பில் இங்கே கீழே வந்துடா பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேலை மக்களே பார்த்துக்கோமா எங்கேயுமே கீழே விளையில. இன் பாயிண்ட் அப்படியே ரீச் பண்ணி இவரை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு மக்களே. சூப்பர் இல்லை நம்ம பட்டில் மாமா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வின் பண்ணிட்டாரு. ஸோ முறையாக வந்து பார்த்தீங்கன்னா பட்டில் மாமா வின் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜான் அங்கே போகிறான் டான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காரு. ஸோ எங்கே வரலாம் போயிட்டுருக்காருன்னு பார்ப்போம். ஸோ என் பாயிண்ட் வரல வந்து பார்த்தீங்கன்னா ஜான் ஆக போகிற டான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரோட வில்லத்தினத்தை மூளை யூஸ் பண்ணிவிட்டு எங்கேயா போகிறான்னு நம்ம பார்ப்போம். அடடா எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் போகாமல் இல்லை. இவருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ காரை அங்கிட்டு பட்டிக்கிட்டே போயிட்டுருக்காரு. அச்சு பூச்சின்னு ஸ்பாட் பார்ட்ஸ் எல்லாம் பறகுது. ஸோ அதேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டான் ஆகப்பட ஜான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி போகிறான்னு பார்ப்போம். ஓகே மக்களே ஸோ எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இடிக்காமல் போகணும். ஸோ இடிக்காமல் தான் போயிட்டுருக்காரு இது வரலுமே. அடடா பிக்காச்சு ராம்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஃபேன் பட்டு வந்து பார்த்தீங்கன்னா புஷ்ஷுன்னு மேலே பறக்க விட்டுருது. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போகிறதுனால நம்மளுடைய குட்டப்பை ஜான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே ஊந்துட்டான் மக்களே. சங்கடமான விஷயம் தான். பிக்காச்சு ராம்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் போகிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய குட்டப்பையன் ஜான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம் புஷ் பண்ணி. பட் ஆனால் அவரால் போக முடியல மக்களே. ரைட்டு விடுங்க. ஸோ இவராக வந்து பார்த்தீங்கன்னா போக முடியல. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. நம்முடைய ஏஜா இருக்காரு, டாக்டர் ஜக்காரா இருக்காங்க. அவங்களாம் ஆச்சு போகிறாங்களான்னு பொறுத்து வந்து பார்ப்போம். தலைவரே அது வந்துங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து பார்த்தீங்கன்னா என் பாயிண்ட் எடுத்து ரீச் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரில் அந்த கார் பறந்துட்டு இருக்கு. நம்ம ஜான் ஆக போகிற டான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூஸ்ட்டை போட்டு போயிட்டுருக்காரு. இன்னமும் பூஸ்ட் யூஸ் பண்ணிட்டு ஓடுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே போக ட்ரை பண்ணுறாரு. பட் அவரால் முடியல. கீழே போனாக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயாச்சும் பயந்து சொல்லிட்டு பொறுமையாக லேண்ட் பண்ணுறாரு. ஒரு வழியாக அப்படியே கீழே லேண்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு மக்களே. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குட்டப்பையன் ஜான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ எப்படியோ வின் பண்ண மாட்டார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சாகசம் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் பண்ணிட்டு போகிறாரு நடுவில் வந்து. ஓகே ரைட்டு. இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய குட்டப்பையன் ஜான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ என்ஜாய் பண்ணிட்டுருக்காரு. அவரோட ரைடை வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டுருக்காரு. ஓகே ரைட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாக்டர் ஜக்காவில் சிங்கம் சார் தான் இருக்கார். சிங்கம் சாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த போட்டியில் வின் பண்ணுறாரான்னு பார்ப்போம். ஆனால் சிங்கம் சார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பயங்கர ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுவான்னு நினைக்கிற மக்களே. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் சார் ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் சார் வின் பண்ணுற வாய்ப்புகள் நிறையவே இருக்குது மக்களே. பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த சிங்கம் சாராச்சும் வின் பண்ணுறாரா இல்லையான்னு. ஒட்டி மண்டியை மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா என் பாயிண்ட் ரீச் பண்ணியிருக்கான். கூட வந்து பார்த்தீங்கன்னா யாருமே போகலை. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓட்டத்துக்கான டஃப்பாக தான் இருந்துச்சு போல. தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ட்டு கீழே விழுந்துருக்க வேண்டியது. பட் ஆனால் அப்படியே சமாளிச்சிட்டு கீழே வரலாம் போகிறாரு. ஓகே ரைட்டு பார்ப்போம். நம்மளுடைய குட்டப்பையன் ஜான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போன மாதிரி நம்ம சிங்கம் சாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயுமே இடிக்காமல் போகணும். ஓகே ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயுமே இடிக்காமல் தான் போயிட்டுருக்காரு. ஓகே மக்களே. ஸோ அங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயுமே இடிக்கலை. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காரு. சொன்ன வாய்மூல நம்முடைய சிங்கம் சாரோடைய காரை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பிரேக் பிடிக்காமல் போயிடுச்சு மக்களே. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பறந்துட்டு மண்டக்க விட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே விட்டாரு. ஸோ சிங்கம் சார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலிமினேட் ஆகிட்டார் மக்களே. ரைட்டு புட்டுக்கிறாரு எவருமே. ஓகே பார்த்துக்கலாம் விடுங்க. நம்ம சிங்கம் சார் தான் தூத்துறாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாச்சும் ஜெயிக்கிறாங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ சிங்கம் சார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்குவாலிஃபை ஆகிட்டார். அடுத்த பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாக்டர் ஜக்கா இருக்கார். டாக்டர் ஜக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா போராடன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். பைக் எடுத்துகிட்டு செம ஸ்பீடாக அச்சு புச்சின்னு போய் நிற்கிறாரு. ஸோ இவராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா என் பாயிண்ட் ரீச் பண்ணுறாருன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். இவர் போட ஸ்பீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ 3K போயிட்டு மூத்திரம் ஸ்டோர் வரும் போல் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ பயங்கர ஸ்பீடில் போயிட்டுருக்காரு. இவர் வந்து 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் ஜக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தளவுக்கு ஓட்டினதை பார்த்ததே இல்லை. பார்ப்போம் நம்ம டாக்டர் ஜக்காச்சு வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுவார் பார்த்தா சுரம்பட வின் பண்ணிட்டாருங்க. பட்டுமம்மா டாக்டர் ஜக்கா வின் பண்ணிட்டாங்க. அடுத்த வந்து பார்த்தா நம்மளுடைய கஜேராம் தான் இருக்கார். கஜேராம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வின் பண்ணுவாரா இல்லைன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். பிக்காசு ராம்பில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக போகிறது வந்து நம்ம கஜகஜா தான். கஜகஜா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கிட்டு இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இடிக்காமல் பயங்கர ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பூஸ்ட்டை போட்டு போயிட்டுருக்காரு. இவராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா என் பண்ணி ரீச் பண்ணுறத பொறுத்து வந்து பார்ப்போம்.
அட போடு வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் டாஸ் பண்ணிட்டு ஸோ என் பாயிண்ட் ரீச் பண்ணலான்னு போயிட்டுருக்காரு. போட்டு வேறு லெவலுங்க. நம்ம கஜகடாம் வந்து பார்த்தீங்கன்னா என் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டு வின் பண்ணிட்டார். நம்ம பட்லு, டாக்டர் ஜக்கா, கஜகடாம் 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வின் பண்ணிட்டாங்க மக்களே. சூப்பர் இல்லை? ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன் மக்களே. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிக்க நினைக்கிறேன். ஸோ மக்களே இதே மாதிரி ஏகப்பட்ட ஜிடிஎஃப் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சி மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா போன வீடியோலாம் பார்க்கலாம் இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனல் செக் பண்ணி எல்லாரையும் விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே மக்களே, உங்களோட விட வீடியோ தான் உங்கள் சின்சான் வெட்டி டாட்டா பாய் பாய்.